செய்திகள் தொடர்கின்றன. துருக்கியில் இன்று குர்திஸ் இன ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே பயங்கர மோதல் வெடித்தது. துருக்கியில் தென்மேற்கு மாகாணமான அக்காரியில் 1.5 கோடிக்கும் மேற்பட்ட குர்திஸ் இன மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். தங்களுக்கென்று தனி மாகாணம் வேண்டும் என்று கடந்த 1984 முதல் போராடி வருகின்றனர். இந்த போராட்டத்தின் 28வது ஆண்டு துவக்க நாளான இன்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசார் மீது சரமாரியாக கற்களையும் பெட்ரோல் குண்டுகளையும் வீசி வன்முறையில் ஈடுபட்டனர். பதிலுக்கு போலீசாரும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைத்தனர். லண்டன் ஒலிம்பிக்கில் இந்தியா பெற்ற பதக்கங்களை நினைவு கூறும் வகையில் ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற மணல் சிற்ப கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் கடற்கரையில் இந்திய மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாய் கைவண்ணத்தில் அமைந்த சிற்பம் அனைவரையும் கவர்ந்தது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சுதர்ஷன், இந்த ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடும் வேளையில் இந்தியா முக்கிய இடத்தை பிடித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது லண்டன் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியர்கள் அனைவரும் பெருமைப்படும் வகையில் வீரர்கள் 6 பதக்கங்கள் பெற்று சாதனை படைத்துள்ளதாகவும் சுதர்ஷன் தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக்கில் மல்யுத்த போட்டியில் வெள்ளி பதக்கத்தை கைப்பற்றிய இந்திய வீரர் சுஷில்குமார் சிற்பம் உள்பட பதக்கம் பெற்ற அனைவரின் சிற்பங்களும் இடம்பெற்றிருந்தன. இந்த சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. வணக்கம்.